அங்க பேசலாம் போய் உள்ளங்கப்பா உள்ளங்க இந்தா இங்க டேய் என்னடா கண்ணு தெரிய மாட்டேங்குது ஏப்பா லைட்ல அமர்த்திட்டாங்க தம்பி ஏப்பா லைட்ட போட சொல்லுப்பா கண்ணாடி இருட்டா இருக்குப்பா ஒரே இருட்டா இருக்கு லைட்ட போடுங்க கண்ணாடி காட்டிட்டு பாருப்பா ஆமா எங்க ஒரு பொம்பளை ஆடிக்கிட்டு இருந்துச்சு ஆடத்தை பார்த்து அங்கிருந்து ஒரே ஓட்டமா வந்தேன் இடிக்கலான்னு பார்த்தேன் சரி இன்னைக்கு சிக்கல இன்னைக்கு இடிக்கிற மாதிரி ஆள் வரல நேற்று இடிச்சிட்டுல ஒரு பிள்ளை கீழே போய் விழுந்துருச்சு 1/4 கிலோ எலும்பு 1/2 கிலோ கறியில் நேற்று உள்ள வந்துருச்சு அடே அப்பா ஆஹா ஹாய் 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 ஹலோ ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னா என்னங்க ஹாய் என்ன தெரியுமா என்னது தெரியாதுங்க ஹாய் என்ன தெரியாதா அதான் என்னது ஹவ் ஆர் யூ என்ன தெரியாதா என்னவே தெரியாது வாட் இஸ் யுவர் நேம் என்ன தெரியுமா உண்மையிலே தெரியாதுங்க அட இங்கிலீஷ் படிச்சுக்கமா இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும் நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா நான் உங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் நல்லா கத்துக்கிட்டேன் அப்படியா ஆனா எங்களுக்கு ஸ்டேட் நார்த் ஸ்டேட் என்ன ஸ்டேட் நான் இயற்கையில நார்த் ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கேன் சரி தெரியுமா தெரியாதே தெரியுமா தெரியாதுங்க மேல டெல்லி இருக்குல மேல டெல்லி டெல்லி அங்க இருந்து இங்க சினிமா படம் எடுக்கலாம் டைரக்டர் வேலைக்கு வந்தேன் ஓடுங்க டைரக்டரா ஓ டைரக்டர்லமா வேற டைரக்டர் எங்க கும்பட போனதேங்க குறுக்க வந்த மாதிரி வந்துட்டீங்க ஏமா எங்க என்னை போடுவீங்களா சினிமால தானே ஆமாங்க கண்டிப்பாங்க எங்க சினிமால உங்களை போட்டு படம் எடுத்தா 100 நாள் தியேட்டரை விட்டுட்டு ஓடும் தியேட்டரையே பிச்சுட்டு போயிடும் ஆமா ஆனா உண்மையிலே சொல்றேன் உங்களை மாதிரி தமிழ்நாட்டு நடிகைகள் நடிக்க வச்சோம்னு வச்சுக்கோங்க படம் பிச்சுக்கிட்டு தியேட்டர் விட்டே ஓடும் உங்களுக்கு நடிக்க தெரியுமா எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி நடிப்பேன் ஆட தெரியுமா ஏதோ சுமாரா ஆடுவேங்க பாட தெரியுமா தெரியாதுங்க பேச தெரியுமா தெரியாதுங்க எங்க சினிமாக்கு நீங்க எல்லாம் நடிக்கணுமா ஏன்னா வட இந்தியாக்கார வந்துட்டாரு பயப்படக்கூடாது அன்னைக்கு சும்மா பானிபூரி விற்க வந்தாங்க அதுக்கப்புறம் போர்வை வைக்க வந்தாங்க ஆமா அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கும் நுழைச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கட்டட விலைக்கு நுழைஞ்சாச்சு எங்க பார்த்தாலும் அவங்க தான்ப்பா ஆனா இப்ப இன்னொரு கூத்து நடந்துருச்சு தெரியுமா என்ன கூத்து சத்தியமா சொல்றேன் அவன் நுழைய முடியாத ஒரே துறை இந்த நாடகம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயோ அதுலயுமா அந்த கூத்தை ஏன் கேக்குறேன் அப்பா என் வீட்டு பக்கத்துல ஒரு வாட்ச்மேன்ப்பா கட்டடம் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க சரிப்பா ஒரு வட இந்தியாக்காரன வாட்ச்மேனை விட்டாங்க அவன் ஏசா பானிபூரி ஷாப்னா வாங்கி தின்னாச்சு ஏசா போர்வை துணி விக்குதுன்னா வாங்கி தின்னாச்சு ஏசா பர்சுமே அப்பனா வாங்கியாச்சு இவன் வாட்ச்மேன் வேலைக்கு இருந்தா நான் டெய்லி பேக்க தூக்கிட்டு வண்டியில வரத பாத்துக்கிட்டு ஏசா எங்க போகுது நீங்க நாடகத்துக்கு போறேப்பா நாடகம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டான் சரி அதுக்கு நம்ம செல்ல பார்த்தா யூடியூப் நாடகம் வருதுல்ல அதுகளை போட்டு கையில கொடுத்தேன் இதாப்பா நாடகம் சாமி புராண இதிகாச கதைகளை படிச்சு ஒருபடி நாங்க நடிப்போம் ஓ துட்டு வாங்குதா துட்டு துட்டு வாங்குதுப்பா 3000 4000 5000 அன்னைக்கு ஊரை பொறுத்து வாங்கிக்கோம்னே ஐயே சாப் நல்லா காசு நீ வாங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் டெய்லி அவனை பார்க்க ஹாய் சாப் டெய்லி அவன் பாக்குறேன் ஆரம்பிச்சான் சரி பள்ளிக்கூட பருவோட அரிச்சந்திரா எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சான் ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு சரி சீலப்பாடி பக்கத்துல ஒரு தெரிஞ்ச ஊரு ஆமா வருஷம் அந்த ஊரை நான் தான் நாடகம் பேசுவேன் ஊருக்காரன் போன் பண்றேன் ஆனா என்னன்னே நாடகம் பேசுறீங்களா வேற யாரையும் கொடுத்துட்டீங்களான்னு இல்ல தம்பி இந்த வருஷம் நீங்க வர வேணாம் நாங்க நாடகத்துக்கு ஆள் போட்டாச்சுன்னா எங்க போட்டாங்க எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல அண்ணே புதுக்கோட்டை பார்ட்டி கொடுத்தீங்களா இல்லப்பா காரைக்குடியில கொடுத்துருக்கீங்களா கிடையாது கரூர்ல கொடுத்தீங்களா இல்ல மதுரையில தான் கொடுத்தீங்களா மணப்பாறையில கொடுத்தீங்களா எங்கேயும் தெரியல தம்பி நாளைக்கு தான் கூட்டம் போடுறோம் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் வருதுன்னா சரி எப்படியாவது தூரத்துல இருந்து பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போய் கூட்டம் போடுறதுக்கு தூரத்துல நின்று எட்டிட்டு பாக்குறேன் யாரும் நாடகம் பேசிக்கிட்டு இருந்தா எட்டி பார்த்தா தெரியுது யாரு தெரியுமா இந்த கட்டட விலைக்கு வாட்ச்மேனா உட்கார்ந்த மாதிரி ஹிந்திக்காரன் அவன் போய் உட்காந்து நாடகம் பேசிக்கிட்டு இருக்கேன் எப்பா வள்ளியம்மன் நாடகம் உட்காந்து பேசுறேன் எவ்வளவு பேசுறாங்க 8500 ரூபாய்க்கு பேசுறேன் நாடகத்தை எப்பா அவன் என்ன சொல்றான் விஜயகுமாரே பப்புனு நீ போடாதே அந்த பையன் 3000 துட்டு கேக்குது நம்ம பப்புனு பழகிட்டான் நம்மளே பப்புனு போடு வெறும் 250 ரூபாய் கேட்கிறான் முடிஞ்சா அவன் 10 பேர்த்த கூட்டு வருவான் அவனுக்கு பப்புனுக்கு 250 டான்ஸுக்கு 300 அந்த நான் 8500 ரூபாய்க்கு நாடகத்தை பேச ஆரம்பிச்சிட்டேன் இது ஒரு பக்கம் நம்ம சிரிக்கிறதுக்கு சிந்தனையா இருந்தாலும் யோசிச்சா அவன் நுழைய முடியாத இது நினைச்சுக்கிட்டு தான் இங்க அப்படி இல்ல இங்க புராணம் தமிழ் இதிகாசம் இலக்கணம் இதெல்லாம் படிச்சுதான் வர முடியுன்றேன் அவன் எல்லாத்தையும் வந்து கடைசி இதுக்குள்ள கால வச்சிருக்கான் மதுரை கடைக்கு போய்கிட்டு இருக்கேன் அவுட்டர்ல ஜல்லிக்கட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இந்திக்காரங்க அப்படியே போச்சு அதனால நாங்க வந்து அங்க இருந்து வந்திருக்கோம்னா சினிமா எடுக்க வந்திருக்கோம்னா சினிமா எடுக்க வந்திருக்கோம்னா எங்க நீங்க விடணும் தமிழ்நாட்டு நடிகைகளுக்கு நாங்க வாய்ப்பு தரோம் வாய்ப்பு கொடுங்க நல்லா நடிச்சு பேர் வாங்குனீங்கன்னா உங்களை நார்த்துக்கு தூக்கி போய்
வச்சு செய்யறான். என்னத்த? நம்ம படத்துல போட்டு நல்லா நடிக்க வைக்கிறான். சரிங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நான் செய்யறேங்க. அம்மா, தமிழ் உனக்கு நல்லா பேச வருமா? எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுங்க. அது தெரிஞ்சா போதும். உங்களுக்கு ஏதோ தெரியுதுல்ல, அது தெரியும். பாட தெரியுமா? பாட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரும். அது வரும். ஆட்டம் வருமா? ஆட்டம் கொஞ்சம் வரும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் டைரக்ட். இந்த படத்தை எடுக்கிறது நான் தான். என்னை நம்பி வாங்க. சரிங்க, என்னை நம்பி மட்டும் வாங்க. நம்பி உங்களுக்கு என்னென்ன தெரியலையோ அதெல்லாம் தெரிய வச்சு சம்பளம் பையா உங்களுக்கு ரொப்பிடுவேன். என்னத்த? என்னை நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொப்பிடுவேன். என்னை ரொப்பிடுவேன்? ஆமா, எத்தனை பேருக்கு ரொப்பி இருக்கேன்? நிறைய பேருக்கு நீ பையா காசு ரொப்புறீங்க. ஆசையா? ஆமாங்க. அப்ப அதனால உங்களுக்கு நல்லா நடிக்க வருமா, ஆட வருமா? இவ்வளவு பாட்டு பண்ணீங்க, அதை வச்சு தெரிஞ்சாச்சு. இப்ப உங்களுக்கு ஆட வருமான்னு சூஸ் பண்ண போறேன். சூஸ் பண்ண போறீங்க? ஆட தெரியுமான்னு பார்க்க போறேன். சரிங்க, நான் ஸ்டெப் சொல்லி தருவேன். அந்த ஸ்டெப் அப்படியே போடணும். சரிங்க. சினிமால அப்படி ஸ்டெப் தான் போடணும். ஆமா, மாத்தி எல்லாம் போடக்கூடாது. சரிங்களா? சரிங்க. அண்ணே, மேலத்தை கட்டுங்க, எல்லாத்தையும் கட்டுங்க. அது கட்டுறதே இருக்கு. கிட்ட நெருங்கி பாட்டி கர்லா கட்ட ஓட்டம்பு காரி பட்டா எல்லி தாடி பஞ்சாமிருத உதட்டு காரி கிட்ட நெருங்கி பாட்டி கர்லா கட்ட ஓட்டம்பு காரி கிட்ட நெருங்கி பாட்டி கர்லா கட்ட ஓட்டம்பு காரி பட்டா எல்லி தாடி பஞ்சாமிருத உதட்டு காரி தொட்டப்பட்ட நானும் வரே உப்பு மூட்டை ஏறி கடி கிட்ட கொட போதும் பண்ணா கூத்து கட்ட நீங்க பாடி கேக்கு போதுங்க காரி கேக்கு போதுங்க காரி ஓட்டு போட்ட பாத்து கேக்கு நாட்டு துணிக்கு தேடி கிட்ட நெருங்கி பாட்டி கர்லா கட்ட ஓட்டம்பு காரி அண்ணே, இது டேக் ஆகாதுனே. இந்த ஸ்டெப் போட்டோம்னா சினிமா எடுக்க மாட்டாங்க. கட் பண்ணுப்பா நல்லா கேட்டுக்க. கட்டுன்னு சொல்றப்ப நிப்பாட்டிடணும். நான் ஸ்டெப் முன்னாடி போட்டா நீங்க லவக்கட பின்னாடி போடணும். பின்னாடி நான் பின்னாடி போனா நீங்க முன்னாடி வரணும். சரிங்க, அப்பதான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தமிழ் பாடத்தை ஹிந்தில போடுவாங்க. ஏக் தோ தீன் சபா சே பாத்துட்டீங்களா? பொன்னமராதி பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்களா? என்ன மாதிரி ஒருத்தர் அடிப்பாரு. டிங்கு டாங்கு டிங் கூட்டி கொண்டு எக்ஸசைஸா சொல்லி கொடுக்குறீங்க. வாமம்மா, இப்பதான் ஸ்டெப் வரப்போகுது. டிங்கு டாங்கு டிங் அவரு முன்னாடி முன்னாடி அப்படி ஸ்டெப் முன்னாடி நீ எடுத்த சமயம் பின்னாடி போகணும். ஆமா, டிங்கு டாங்கு டிங் அடைவோம் அப்ப வீட்டுல ஒழுங்க இப்படி போட்ட அண்ணா எடுத்து பாஸ் ஆகி டான்ஸ் வெடிச்சு போயிருந்தேன். ஊம குத்து போது இப்ப இதுலதான் ஆரம்பிப்போம் நாங்க சினிமாவே. ஸ்டெப் கரெக்டா இருக்கு. அப்படி இப்படி அடிக்கிறப்ப இப்படி பாரு. இப்ப இங்கிட்டு வச்சு ஆடுவோம். டிங் கிட்டா இங்க வா, உனக்கு சினிமாலாம் செட் ஆகாது. சன் டிவில கையில் ஒரு நாடகம் செகண்ட் பார்ட் எடுக்க போறாங்க. அதுல நாடாம்பரம் ஒப்பா வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதுல போய் ஏமா என்னங்க தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கீங்கள, அப்படி பெண்களுக்கு உங்களுக்கு பெண்களுக்கு என்ன சிறப்பு? பெண்களுக்கு பெண்கள் தான் நாட்டுல பெண்கள் தான் சிறப்பு. என்ன சிறப்பு? ஒரு ஆண்கள் நினைச்சா எதை வேணா சாதிப்பா தெரியுமா? அதே மாதிரி பெண்கள் நினைச்சா நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம்யா. அந்த காலத்துல தான் ஆம்பளை சம்பாரிச்சு கொண்டு பொம்பளை சாப்பிட்டுக்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. இந்த காலத்துல அப்படி கிடையாது. ஆம்பளை செய்யற அத்தனை வேலையும் சரிக்கு சரி நாங்கள் செய்வோம். பொம்பளை செய்யற எல்லா வேலையும் ஆம்பளை செய்யணும். பொம்பளை எல்லாம் முடிஞ்சது எங்களால முடியும். எங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும்யா. ஆம்பளை இல்லாம கூட
நாங்க பிள்ளை பெப்ப உங்களால பெக்க முடியுமா? நான் என்னது என்னால பெக்க முடியுமா? ஏமா பிள்ளை நான் பெத்துட்டேன்னா உனக்கு என்ன புடுங்குற வேலையா? நான் கேக்குறேன் என்ன கேக்குற? பிள்ளை பெக்கவான்னு கேக்குறீங்களா? ஆமா. நான் ஒருவேளை ஆம்பளைக்கு பிள்ளை பெக்கிற மட்டும் இருந்திருந்தா பொம்பளைகளுக்கு வேலையெல்லாம் போயிடும். உங்களை பிடிக்க முடியுமா? சரி தோட்டி விட்டுட்டு பையன் கேட்க போறாப்ல. இப்ப பிள்ளை பெக்கணும் அவ்வளவுதானே? ஆமாயா. எப்பா பெத்துருவோமா? பெத்து காட்டியா பாப்பா. பெக்க முடியாதுப்பா. அட சும்மா பெக்கலாம்ப்பா. அட விடுப்பா, இப்பதான் எத்தனை வருஷம் தான் பொம்பளை பெப்பாங்க. நம்மளும் பெத்துருவோம். நல்லா இவ்வளவு தைரியமா வடமதுரையில வந்து நீ ஒரு ஆம்பளை பார்த்து பிள்ளை பெக்கணும்னு கேக்குறியே. இப்ப இந்த இடத்துல பிள்ளை பெத்து காமிச்சா என்ன பண்ற? பெத்து காண்டியா கையில எடுத்து குடியா. பிள்ளை இப்ப நீ பிள்ளை பெக்க எத்தனை மாசம் ஆகும்? 10 மாசம். 10 செகண்ட்ல இப்ப நான் பிள்ளை பெக்க போறேன். அப்படியா? ஆச்சரியம்யா. 10 செகண்ட்ல பிள்ளை பெக்க போறேன். நீ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். உண்மையாலே பெத்து காட்டியா. கால்ல விழுகிறனா இல்லையான்னு பாரியா. அண்ணே சவால். பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு. உண்மையாவே நீ பெத்து காட்டுற இல்ல பாப்பமான ஒரு டக்கு வர நீர்மலைக்கு போறாங்க உட்காந்துருக்கேன் இல்ல எப்பறம் உட்காந்துருக்கேன். ஏப்பா கலாடி வருமா? ஏப்பா ஆம்பளை பிள்ளை பக்க சொல்றான். கலாடி வருமா? பிள்ளை பக்க போறியா? பிள்ளை பக்க காலை குறுக்கி வைக்கணுமா அகட்டி வைக்கணுமா? பெக்க போறேன். அண்ணே பிள்ளை பக்க போறேன். சரி கைதுங்க. இதெல்லாம் தட்டாதீங்க. நல்லா கேட்டுக்கங்க. நீ பிள்ளை பக்க சொல்லிட்ட. ஆமா. பிள்ளை பக்க நான் தயா. நல்ல பொம்பளை. இது வந்து மாசம் பாக்குவா. இது வந்து ஒரு 6 மாதம் ஒப்பேத்திக்குவான். ஒரு தடவை நீ மாசமாக்கி நான் பிள்ளை பக்கிறவா. நானு கொண்டே மாசமாக்குறதா? நான் மாசமாக்கணும் நீ பிள்ளை வைக்க முடியும். ஆமா. ஆம்பளை நீ பொம்பளை என்ன பெக்க சொன்ன நல்ல உங்களை என்ன மாசமாக்கணும். சரியா? நான் மாசமாவே ஆக்குறேன்னு வச்சுக்க. உனக்கு கர்ப்பப்பை இருந்தா தாண்டி நீ பிள்ளை பெக்க முடியும். கர்ப்பப்பை போட்ட என்ன கர்ப்பப்பை இருக்கு? ஆமா. உனக்கு என்ன பை இருக்குது? விஜயாக்கா வச்சிருக்க கட்டப்பை இருக்கு, எடுத்துட்டு வரேன். மஞ்சள் பை வச்சிருக்குதுடா. மஞ்சள் பை அந்த பையில வைக்க முடியாதா? அது வெத்தலை பை. பிள்ளைய தூக்கி அதுக்குள்ள போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். அப்படி போட்டுறேன். அப்ப 4 குத்து நச்சுன்னு போட்டு குத்திட்டு போயிருவோம். ஆட ரோட்டு இல்ல கொண்டையில பூவாட பூ முடிச்சு நம்ம திண்டுக்கல்ல வந்திருக்கேன். ஒரு ஆம்பளைங்க சாமா பத்திரமியா ஏப்பா கல்ல கட்டி தொங்க விடுங்கயா. எம்மனர் குடி கலகலக்க மதுரைச்சு நம்ம மனக்க ஆண்டிப்பட்டி எடுத்து அரசப்பட்டி எடுத்து தேடிக்கலாம் பல வளர்க்க சின்ன மன்னர்கள் ஆடிவதே இது மேல பல வயது கொண்டோ ஆடிவதே இது மேல பல வயது அவரு புடிஞ்சு தூங்கிட்டாச்சு. கூப்பிடுறாரா? இங்க பாரு, பிள்ளை எந்த நேரமும் விளங்கும். ஆர்வத்துல வாய திறந்துறாரு. கனெக்ஷன் ஓஸ் மாத்தி போயிருப்பது கப்ளிங்ல. போலீஸ் கேஸ் கூட உள்ள போயிருவேன். மன்னார் குடி கலகலக்க பெட்டி பத்திரம். இந்த பெட்டியை வச்சுதான் சீசன் முடிச்சோட்டி நீ வடமதுரை பஸ் ஸ்டாண்ட்ல கரும்பு ஜூஸ் போட முடியும். போட்டுருவோம். இந்த முப்பெட்டி இருக்கா? அப்படி இருக்கு முப்பெட்டி. குளிக்கு வச்ச கொக்கோ கோலா போல குளிக்கு வச்ச கொக்கோ கோலா
குலுக்கி பச்சை பச்சை என்னங்க என்னங்க சந்திரிகாணி ஆன மாதிரி தெரியுது. அது ஸ்டெப் வேற இப்ப பாரு போற மாதிரி இல்ல, ஆடுறது. குலுக்கி வச்ச குலுக்கி பச்ச